ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ரௌனி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ரௌனிக்கு தேவையான மாவு எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து 1 கிலோவுக்கு செய்ய போகிறோம். 1 கிலோவுக்கு எவ்வளோ வேணும்னா 225 கிராம், சாரி 150 கிராம், இதை கட் பண்ணிட்டேன். 150 கிராம், அதோட 30 கிராம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்டு எடுத்து தனியாக வச்சிடணும். அதுக்கப்புறம் சாக்லேட்டு, டார்க் சாக்லேட்டு 225 கிராம் நம்ம எடுத்துக்கலாம். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடணும். அதன் பிறகு ஜீனி, வெள்ளை ஜீனி வந்து ஒரு 125 கிராம் எடுத்துக்கலாம். ப்ளஸ் நாட்டு சர்க்கரை ஒரு 100 கிராம், அதுவும் 225 கிராம் இருந்தால் போதும். ஒரு 2 கிராம் 3 கிராம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ சாக்லேட்டை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன நம்ம ரூம் டெம்பரேச்சரில் தான் வைக்கணும். ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் சாக்லேட்டை வந்து ஈஸியாக நம்ம கட் பண்ண முடியும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதில் வந்து நம்ம வந்து பாயில் பண்ண வெந்நீர் காய வச்சு அது மேலே நம்ம பவுலை வச்சு நம்ம வந்து அதை மெல்ட் பண்ணணும். அந்த மெல்ட் பண்ணுறதுக்கு ஆயில் எவ்வளோ யூஸ் பண்ணணுன்னா, இதுவும் வந்து 150 கிராம் யூஸ் பண்ணிக்கணும். 150 கிராம் யூஸ் பண்ணிக்கணும். கிராம் கணக்கில் 150 கிராம். இதில் வாசனை இல்லாத ஆயிலை தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம எடுத்துருக்கிறது சன்ஃப்ளவர் ஆயில், கோல்டு வின்னர். கரெக்டாக 150 கிராம். அதை எடுத்து அந்த மெல்ட் ஆகிற சாக்லேட்டில் ஊற்றி அதை மெல்ட் பண்ணணும். அது நல்லா ஹீட் ஆகி அதவே நல்லா மெல்ட் ஆகிடும். அப்புறம் நம்ம ஜீனியும் நாட்டு சர்க்கரையும் நல்லா போட்டு கிரைண்ட் பண்ணிக்கணும், நல்லா அடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து 1 கிலோ செய்ய போகிறோம் இல்லையா, 1 கிலோ செய்ய போகிறதுக்கு நம்ம வந்து ட்ரே எடுத்து வச்சுக்கணும். 1 கிலோவுக்கு எவ்வளோ தேவையோ, நான் 10க்கு 10 எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு கீழே வந்து ஆயில் தடவி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஓடிஜியை வந்து எப்படி ஆன் பண்ணணுன்னா 180 டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் ராடை ஆன் பண்ணி 10 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரீ கட் பண்ணிக்கணும். ஃப்ரீ கட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து இந்த ப்ராசஸ்க்கு வந்துட வேண்டியதுதான். சாக்லேட்டும் எண்ணெயும் நல்லா மெல்ட் ஆனோன்னா நல்லா கலக்கி வச்சுட்டு 1 கிலோவுக்கு வந்து செய்கிறதுக்கு 3 முட்டை தேவைப்படும். 3 முட்டை, பெரிய முட்டையாக இருந்தால் 3, சின்ன முட்டையாக இருந்தால் 4 யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் முட்டையை எடுத்து உடச்சி வச்சுக்கிட்டு அதை நல்லா பிளெண்ட் பண்ணணும். தேவையான அளவு பிளெண்ட் பண்ணணும். அப்போ தான் கிரிங்கிள் டாப்பு நல்லா வரும். நல்லா அடிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீனியும் நாட்டு சர்க்கரையும் சேர்ந்த கலவையை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, இல்லை ஒரே இதாகவும் நம்ம போட்டுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அடிச்சுக்கணும். அதை எடுத்து பார்த்திங்கன்னா தண்ணி பதத்துக்கு மாதிரி வரும். அதுக்கப்புறம் மெல்ட்டான சாக்லேட்டு ஆயிலும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது கிரிங்கிள் டாப் வர்றது. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். நீங்கள் கலந்து விடும்போது அதை எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே கெட்டியாக அப்படியே வரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவு 150 கிராம், 30 கிராம் கொக்கோ பவுட்ரு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஜல்லடையை வச்சு நல்லா சலிச்சு வச்சுக்கணும்.
இதை 1க்கு 2 முறையும் 3 முறையும் சமைச்சு வச்சுக்கிறது நல்லது. அப்போ தான் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி கட்டி இல்லாமல் இருக்கும். அப்படி கட்டி இருந்தால் அது மேலே இருக்கிறத நம்ம உடச்சி விட்டு நல்லா அதை நம்ம சலிச்சு வச்சுக்கணும். நல்லா சலிச்சு வச்சதுக்கப்புறம் நல்லா அதை 2 தடவை நல்லா சலிச்சிட்டு, இப்போ இதுக்கு வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போடணும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவு இருக்கு இல்லையா, மைதா மாவும் கொக்கோ பவுடரும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 3 தடவை பேட்சாக பிரித்து அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும், கட்டி விழாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக வந்துடும். அதை வந்து ட்ரேயில் ஊற்றணும். ட்ரேயில் ஊற்றிட்டு எல்லாத்தையும் வேஸ்ட் இல்லாமல் நல்லா வடித்து போட்டுட்டு, அது வந்து மேடு பள்ளம் அது மாதிரி இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கோ அல்லது கத்தி, நான் வந்து கத்தி வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக இருக்கும். எந்த சைடும் ஹைட்டாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது. அதை முடிச்சுட்டு நம்ம ஓடிஜியில் போயிட்டு ஓடிஜியில் வச்சு பாட்டம் ராடு மட்டும் ஹீட் ஆகுற மாதிரி வச்சுட்டு 30 செகண்ட்ஸு 180 டிகிரியில் 30 செகண்ட்ஸ் வைக்கணும். 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் வைக்கணும். வச்சுட்டு அது கரெக்டான ரிங்கிள் டாப்போடு நம்மளுக்கு நல்லா வெந்து கிடைக்கிறது. 30 மினிட்ஸ் முடிஞ்சோடனே அதாவே ஆஃப் ஆகிடும். நம்ம எடுத்து ஆற வச்சு பீஸ் போட்டு நம்ம சேல்ஸுக்கு கொடுக்க வேண்டியதுதான். ரிங்கிள் டாப் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. அதனால தான் நல்லா பீட் பண்ணணும். ரிங்கிள் டாப்போடு நல்லா மாய்ஸ்சரைஸாக சூப்பராக வரும். இதை வந்து நீங்கள் எப்படியும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பீஸ் போடணும். அப்போ தான் உடையாமல் பீஸ் வரும். இதை நான் வந்து சேல்ஸுக்கு தான் செஞ்சிட்ருக்கேன். ஒரு 1 கிலோவுக்கு வந்து எனக்கு 16 பீஸ் வருது. ஒரு பீஸ் வந்து 40 ருபீஸ்க்கு நான் கொடுக்குறேன். நாங்கள் வந்து திருச்சியில் வந்து இப்போ திருவரம்பூர் பக்கத்தில் வாழவந்தன் கோட்டையில் இருக்கோம். வேறு பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எங்கள்கிட்ட ஆர்டர் கொடுக்கலாம். ப்ரௌனி ப்ளஸ் கேக் ஐட்டம் எல்லாமே நாங்கள் செஞ்சு பர்த்டே கேக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் புதுசாக இதை ஆரம்பித்து செஞ்சிகிட்ருக்கோம். நான் 6 மந்த்தாக நான் செஞ்சிட்ருக்கேன். பட் ஆனால் யூடியூப்பை யூஸ் பண்ணுறது இப்போ தான் நாங்கள் போடுறோம் வீடியோ. எங்களுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ரௌனி பாருங்கள் எவ்வளோ மாய்ஸ்சரைஸாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு.